Hello and Assalamu alaikum. Welcome back to my cozy little corner of YouTube. புதுசாக வீட்டுக்கு வந்திக்கிற நியூ மெம்பரோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஸ்பெஷலான டின்னர் ரெசிபி நாங்கள் இப்போ செய்ய போகிறோம். பீஃப் ஸ்டேக், பொட்டேட்டோ, பர்ன்ட் நூடுல்ஸ். ஒன் டே பிஃபோரே பீஃபை மேரினேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. பீஃப் மேரினேஷனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஸ்லைஸாக கட் பண்ணின பீஃப், 1 tablespoon chili powder, 1 teaspoon cumin powder, salt தேவையான அளவு, 1 teaspoon pepper powder, 1 teaspoon garlic powder, 1 tablespoon steak seasoning, half cup oil. ஒரு grill pan எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா குக் பண்ணிக்கொள்ள வேணும். 2 சைடும் திருப்பி போட்டு மாறி மாறி குக் பண்ணிக்கொள்ள வேணும். 30 minutes நல்லா குக் ஆகின அப்புறம் அந்த பீஃபுக்கு மேலே தைம் அண்ட் பட்டர் அப்ளை பண்ணி 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. தைம் ட்ரை தைமும் யூஸ் பண்ணலாம், லீஃபும் யூஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மேஷ் பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணி வேகிறதுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி கொள்ளணும். பொட்டேட்டோ பாயில் பண்ணுறதுக்கு சால்ட் 1.5 teaspoon, தைம் 1 teaspoon, பெப்பர் 1.5 teaspoon, and 2 cups அளவுக்கு தண்ணி மூடி நல்லா கிழங்கு வேக வைக்கணும். நாங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ண போகிறோம். ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு மூடி வேக வைக்கணும். கிழங்கு நல்லா வெந்த பிறகு எந்த பேனில் நான் செய்ய போகிறேனோ அந்த பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன். நல்லா அதே பேனில் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கொள்ளணும். இந்த கிழங்கோட 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கொள்ள போகிறோம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ட்ரை ஆகினு சொன்னால் இன்னும் தேவையான அளவு பால் சேர்த்துக்கொள்ளலாம். க்ரீமி கன்சிஸ்டன்சி வர காட்டியும் தேவையான அளவு பால் ஊற்றி நல்லா மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். கொஞ்சம் இறுகிய பதம் மாதிரி வந்தோன்னே இதோட 1 tablespoon பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும்.
நல்லா க்ரீமியாக ஆகிக்கிற இந்த பதம் தான் சரியான பதம். அடுத்தது பர்ன்ட் நூடுல்ஸ்க்கு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 3 கலரில் கேப்சிகம். நான் இன்றைக்கி ரெட், க்ரீன், yellow எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் நீல வடிவில் வெட்டி கொள்கிறேன். இதோட ஒரு கேரட்டையும் நீல வடிவில் வெட்டி கொண்டிருக்கிறேன். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ நூடுல்ஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஒரு அகலமான பேனில் சாப் பண்ணின ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கை போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். இதோட ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணினதையும் சேர்த்து சாட்டே பண்ணணும். அனியன் ஃப்ரைட் லெவல் வந்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேம் ஆக்கி கொண்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச கேரட், 3 கலர் கேப்சிகம் இதெல்லாம் ஆட் பண்ணணும். இதோட சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். சைட் பை சைட் இன்னொரு அடுப்பில் நூடுல்ஸ் வேக வச்சிருந்தேன். நாங்கள் ஃப்ரை பண்ணின கேப்சிகம் மிக்சரோட இந்த நூடுல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கொள்ளணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பர்ன் ஆகிற அளவுக்கு நூடுல்ஸை சாட்டே பண்ணணும். இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கொள்வோம் என் சன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு இந்த பிளேட்டிங் நல்லாவே பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிக்கா இல்லையாண்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட வீட்டில் எல்லாருக்கும் இந்த டின்னர் பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.